வணக்கமுங்க. அந்த ஒரு மரியாதை நான் இன்றைக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னுடைய சேனலுக்கு வர்றவங்க பார்க்குறவங்களுக்கு. எங்கள் அப்பாங்க அம்மா விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள நினைக்க எனக்கு அதே தாங்க என்னமோ போகுது. இன்றைக்கி டக்குன்னு 2 பேருமே போயிட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா போய் 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. எதுக்கு போயிட்டாங்கன்னே தெரியல. இந்த கடவுள் எதுக்குங்க நம்மளே படைக்கணும்? எதுக்கு எல்லாத்தையும் நம்மளை முன்ன பின்ன தூக்கிட்டு போனோம் மொத்தமாக போயிடணுங்க? எதுக்கு படித்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மனசில் கஷ்டமாக வருதுங்க. நானும் மதியத்துலேருந்து அடிக்கடிக்கு பார்த்தேன். எப்படியாவது சமாளிச்சிடலாம், அழுகக்கூடாது மதியமும் அழுதேன். சீக்கிரம் போய் சேர்த்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அம்மா ரொம்ப இதாகுது, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவும் தான், ஆனால் அதிகமாக எங்கள் அம்மா தான். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிட்டு அப்பப்போ வருவாங்கள, வந்தாலும் இடைக்கோட்டு போயிட்டு ஏதாவது காய் ஏதோ இருந்தால் கொண்டு போட்டு வருவாங்க. போட்டு வந்தாங்க அப்படின்னா வரும் 10 மணிக்கு காலையில் 8:30க்கு போவாங்க. காய்கறி ஏதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி ஏதாவது தோட்டத்துலேருந்து கொண்டுட்டு போவாங்க. கொண்டே விற்றுட்டு அங்கே ஒரு பச்சை தண்ணி கூட யார் வீட்லேயும் குடிக்க மாட்டாங்க அம்மா. ஒரு 2 கிலோமீட்ரு எங்கள் தோட்டத்துக்கும் அந்த சின்ன கிராமம், அந்த ஊருக்கும். சின்ன கிராமம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே கிடைக்கும். அங்கே போயிட்டு வர்றப்ப கடல மிட்டாயி ஏதோ ஒன்று, முறுக்கு, பொரி, இந்த மாதிரி அவங்களுக்கு எது தோணுதோ அதை வாங்கிட்டு வருவாங்க. கடல மிட்டாயி, அப்புறம் பொரி உருண்டை, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி தெரியுங்களா, ஏதோ ஒன்று தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துருப்பேன், வெளியே வரமாட்டேன். வீட்டுக்குள்ளேயே அந்த நிலவு நேரம் பாய போட்டு அப்படியே படுத்திருப்பேன். எங்கள் அம்மா வந்தாங்கன்னா நாய் வாலாட்டிட்டு ஓடும். அந்த சத்தமே எங்கள் அம்மா வெளியிலேருந்து பேசும்போதே கேட்கும். கேட்குறப்ப கை காலெலாம் கழுவிட்டு அங்கே கட்டலில், முன்னாடியே கட்டில் இருக்கும். அந்த ஒரு ஹால் மாதிரி, ஹால்னால் இதெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அதில் கட்டில் அங்கேயே எந்நேரம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு உள்ளே தண்ணி குடிக்க வருவாங்க. தண்ணி குடிச்சிட்டு அந்த கடல மிட்டாயோ இல்லை ஏதோ அப்படின்ட்டு கிட்ட தலைக்கிட்ட இந்தா அப்படின்னு கொண்டாந்து கீழே போட்டு போவாங்க. ஏம்மா சின்ன பிள்ளையா என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, என்னமோ அந்த கடைக்கிட்டு வந்தேன், பார்த்தேன், சரி நீ பொக்குன்னு இருக்கிற தோட்டத்தில் ஒத்தையில அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. அப்போ எங்கள் பெரிய பிள்ளையெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பாட்டில் போய் இருக்கிறாங்க. எங்கள் சின்ன பிள்ளையும் படிக்கிறான். அந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ வயசில் இருப்பேன் பாருங்க. என் பிள்ளையிலே கல்யாணமாகி போயிடுச்சு. அப்போவுமே எங்கள் அம்மா கொண்டு அது வாங்கி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. அதனுடைய அன்பையும் பாசத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட வலியும் நமக்கு நம்ம அந்த கஷ்டத்தில் இப்படிலாம் செஞ்சாங்களே அப்படிங்கிற அந்த நினச்சி பார்க்குறோம் பாருங்களேன். அந்த இது அதை நம்ம இப்போ நினச்சி பார்க்குறோம் பாருங்கள். அதுதான் அந்த உண்மையான அன்பு. ஒரு 8 வயசு இருக்குது எனக்கு, அவ்வளோதான் இருக்கும் எனக்கு தோணுது. 8 வயசு தான் இருக்கும், 8ஓ 7ஓ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பள்ளிக்கூடம் போய் 1ஆவதோ என்னமோ போயிருக்கேன், ஞாபகம் இல்லை சரியா. ஒரு நாள் லீவோ என்னமோ எனக்கு தெரியல. அப்போது விறகு அப்போல்லாம் விறகு தானே. எங்கள் அம்மாவுக்கு தோட்டத்தில் வேலை இல்லாத நாள் விறகு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா நானும் வர்றேன் அப்படின்ட்டு கூடவே போயிட்டேன். நீ எங்கே வர்றாங்க, முள்ளுங்கல்லும் கிடக்க, வேணாம் அப்படின்னாங்க. இல்லை நான் வர்றேன்ட்டு போயிட்டேன் கூடவே. போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளே தண்ணி தவிக்குது அப்படிங்கிறேன், வயிறு பசிக்குது அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கே எங்கேயோ ஒரு தோட்டம் கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே போய் தொட்டியில் போய் தண்ணி வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சு போட்டு விறகெல்லாம் பொறுக்கிட்டாங்க.
அந்த தோட்டத்தில் ஏதோ கொய்யாக்காயோ மாங்காயோ இருந்துச்சு, அதை கூட பொறிச்சு கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். பெரிய செமையாக கட்டிட்டாங்க. பெரிய ஒரு ஒரு ஆள் வந்து தூக்க முடியாது அந்த அளவுக்கு பொறுக்கி எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டிட்டப்போ என்னை தூக்க சொன்னாங்க. அம்மா வந்து நட்டமாக பிடிச்சிக்கிட்டு தலையில் இப்படி வச்சுக்கிட்டு என்னை கீழே பிடிச்சி தூக்குமா தூக்கு அப்படின்னாங்களா. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதை வந்து எடுத்து மேலே இது பண்ணுறதுக்கு என்னால் முடியல. அப்புறம் ஒருத்தர் யாரோ சைக்கிளில் வந்தாங்க. வரங்காட்டி அவங்கள எங்கள் அம்மா கெஞ்சினாங்க, கொஞ்சம் இந்த இதை தூக்கி. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சைக்கிளில் போனவர் போயிட்டார் நிற்காம. அவர் ஏதோ புல்லட்டில் போகிற மாதிரி போகிறாருங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அது அம்மா திட்டிக்கல. சரி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்க மாட்டேங்குது போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நடந்து வந்தார். கரெக்டு நடந்து வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விட சொன்னாங்க எங்கள் அம்மா. அவங்களும் நல்லா டிப்டாப்பாக தான் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சம் தூக்கி விடுங்க, புல்னால் தூக்க முடியல அப்படிங்காட்டி அவங்க தூக்கி விட்டு எங்கள் அம்மா செமக்க முடியாமல் செமந்துட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப வலி கொடுக்குது பூங்கோட. இப்போவும் எனக்கு அதனுடைய இதை பார்த்தா எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்மளுக்காகத்தானே பட்டிருப்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய சமையை தூக்கி கொஞ்சமாக கொண்டு போனால் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வரும். அது நமக்கு பொழுது வந்து நமக்கு பத்தாது நாளைக்கு வேலை செய்கிறதுக்கு. இது ஒரே இதாக கொண்டு போயிட்டோம்னா வரும்ல அப்படின்னு இது